போகிறேன்றாரு. வருஷத்துக்கு 200 250 கோடி நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் கொடுப்பாங்க விஜய்க்கு, தாராளமாக கொடுப்பாங்க. 2 படம் 500 கோடி ஆச்சாப்பா. ஏன் ஓடணும் அதை சார்? அப்படி அவர் சினிமாவுக்கு போனார்னா அவரோட அரசியல் வாழ்க்கை பாதிக்கும்ல சார்? அதான் 5 வருஷம் கழிச்சு வந்துக்கிறேன்றாரு. இவர் நான் அரசியலுக்குள்ள வந்துட்டேன்னா முழு அரசியல்வாதியாக மாறுவேன்னு சொல்லி சொன்னார். இன்னமும் நீங்கள் நடிகராகவே மாறினீங்கன்னா அந்த விமர்சனத்தை தொடர்ந்து அழுத்தமாக வச்சாங்கன்னா அது ஒரு மாற்றத்தை வச்சுட்டு போப்பா. 2031 அதிமுக உடஞ்சிச்சுன்னா என்னை விட்டா ஆளே இல்லை. யார் இருக்கா லீடரு? யார் இருக்கா? விமர்சனம் தானே இது. என்ன ஒரு திருப்பி சினிமா நடிக்க போயிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆமாம், நடிச்சுட்டு போயிட்டு நான் திருப்பி 2031 எனக்கு போட்டியாக யார் இருக்கா சொல்லு. அவரோட கணிப்புப்படி அதிமுக 26 தேர்தலுக்கு பிறகு உடைந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். பன்னீர்செல்வம் அணி பலம் பெறுகிறது, ஏதாவது நடக்குது, ஒரு கணக்கு போடுறாரு, நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். உடஞ்சிருது, துண்டு துண்டாக கிடக்குது. திமுகவை உதயநிதியாலெல்லாம் வழி நடத்த முடியாது. என்னை விட்டால் யார் இருக்கா? திமுக இப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அதோட அந்த திமுக எதிர்ப்பு அரசியலை அவ்வப்போது இதே போல் இப்போது எப்படி செய்கிறாரு அதே போல் செய்து விட்டு 2031 நான் வரேன், எனக்கு எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. வயசு இருக்குது எனக்கு.